தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தாவேகா நிர்வாகிகளை அழைத்து கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் கட்சியின் 15 மாவட்ட செயலாளர்களை விஜய் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று மாலை 5 மணி அளவில் வாட்ஸ்அப் மூலமாக விஜய் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் 20 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கரூருக்கு விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யவும், சமூக ஊடகங்களில் தாவேகாவுக்கு ஆதரவாக பதிவிடுபவர்களை கைது செய்தால் அவர்களுக்கு சட்ட உதவி வழங்கவும், கட்சியின் மற்ற பணிகளை தொடரவும் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எல்லா நிலையிலும் தாவேகா துணை நிற்கும் எனவும், தொண்டர்கள் மனம் தளராமல் தயாராக இருக்க வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் மாதம் முழுவதும் கட்சி நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேகா நிர்வாகிகளை அழைத்து கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் கட்சியின் 15 மாவட்ட செயலாளர்களை விஜய் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று மாலை 5 மணி அளவில் வாட்ஸ்அப் மூலமாக விஜய் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் 20 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கரூருக்கு விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யவும், சமூக ஊடகங்களில் தாவேகாவுக்கு ஆதரவாக பதிவிடுபவர்களை கைது செய்தால் அவர்களுக்கு சட்ட உதவி வழங்கவும், கட்சியின் மற்ற பணிகளை தொடரவும் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எல்லா நிலையிலும் தாவேகா துணை நிற்கும் எனவும், தொண்டர்கள் மனம் தளராமல் தயாராக இருக்க வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் மாதம் முழுவதும் கட்சி நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது.